தமிழ்நாட்டில் பனை தொழில் நசுக்கப்பட்டு வரும் வேளையில் தாய்லாந்தில் பனை சுற்றுலா பிரபலமடைந்து வருகிறது. சில தசாப்தங்களுக்கு முன் தாய் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் நொங்கு வண்டிதான் சின்ன சிறார்களின் மகிழ்ச்சியூட்டும் மகிழுந்தாக இருந்தது. பிளாஸ்டிக் நெகிழி வாகன ரிமோட் பொம்மைகள் தற்போது குக்கிராமங்களையும் ஆக்கிரமித்து விட்டன. அன்று ஒவ்வொரு வீட்டிலும் கள், பதநீர், நொங்கு, பனம்பழம், பனை ஓலைகள் இல்லாத வீடுகளே கிடையாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் பனைமரங்களே காட்சி பொருளாக மாறிவிட்ட சூழலில் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகிறது தாய்லாந்து நாட்டின் பனை சுற்றுலா. ஆம், நொங்கு வண்டிகள், பதநீர், நொங்கு, பனம்பழ இனிப்பு வகைகள் தாய்லாந்து மக்களின் வாழ்வாதாரமாக மீண்டும் வந்துள்ளது. பனையை மையப்படுத்தி ஓர் இடம் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. பெட்சாபுரி மாகாணத்தில் அங்கிள் தாம்னோஸ் பாம் ஆர்ச்சர்ட் என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தின் பின்னணியில் ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் தாம்னோம் என்பவர் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் 500க்கும் மேற்பட்ட பனை மரக்கன்றுகளை வரிசையாக நட்டு வைத்து வளர்க்க தொடங்கினார். வழக்கம் போல் அந்த ஊர்க்காரர்கள், இவன் பைத்தியக்காரனா, பனை மரத்தை போய் இவ்வளவு நிலத்தில் நடுகிறானே என்று கிண்டல் செய்தனர். அதை பற்றியெல்லாம் தாம்னோம் கவலைப்படவில்லை. காலங்கள் உருண்டோடின. 2 ஆண்டுகளுக்கு முன் தனது 82வது வயதில் தாம்னோம் மறைந்தார். தந்தையின் மறைவுக்கு பின் அவரது மகன் ஆம்னன் நினைத்திருந்தால் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு நெல் சாகுபடியோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ செய்து பணத்தை அள்ளி இருக்கலாம். ஆனால் ஆம்னன் அதை செய்யவில்லை. பனைமர தோட்டத்திற்குள் மக்களை கவரும் எளிமையான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் தனது தந்தையின் உழைப்பை கௌரவிக்கும் வகையில் பனைத்தோப்பையே வேல்யூ ஆடட் இண்டஸ்ட்ரியாக மாற்றினார். இப்போது அந்த பகுதியின் ஒரே பனைமர பாதுகாப்பு மற்றும் கற்றல் மையமாகவும் மிக முக்கிய சுற்றுலா தலமாகவும் மாறி சாதனை படைத்துள்ளது. பறவைகளின் சத்தம், குளிர்ச்சியான காற்று, சுவாசிக்க தூய்மையான ஆக்சிஜன், சுவையான பனை உணவுகள், உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கும் பனை ஏறும் போட்டி, உற்சாகமூட்டும் பனை வண்டிகள், பனைத்தோப்பில் ஊஞ்சல், பனைமரங்களுக்கு மத்தியில் போட்டோஷூட் என இங்கு வருபவரை மகிழ்ச்சியின் உச்சத்தில் அழைத்துச் செல்கிறது பனை சுற்றுலா. தந்தையின் கனவுக்கு உயிர் கொடுத்த ஆம்னனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நெகிழ்ச்சியுடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் தொல்லியல் ஆர்வலர் ரமேஷ். தமிழ்நாட்டிலோ பனைமரங்கள் பரிதாபமான நிலையில் உள்ளன. தமிழர் வாழ்வில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்த பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றோம். பல்லாயிர ஆண்டுகளாக தமிழர்களின் முகவரியாக இருந்த பனைமரங்களுக்கு தமிழக அரசின் கொள்கை முடிவு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் முகவரி இல்லாமல் ஆக்கி வருகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். கல் தடை என்ற பெயரில் தமிழர்களிடம் இருந்து பனைமரங்களை அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாகரிகம் என்ற பெயரில் நாம் காக்க மறந்த பனைமரங்கள் கம்போடியா, தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளில் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றன. தமிழர் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த பனைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? தாய்லாந்தை போல நமது ஊர்களிலும் பனைமரங்களை வைத்திருப்பவர்கள் பனை சுற்றுலா மற்றும் பனை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட மையங்களாக மாற்ற முயற்சித்தால் நமது பாரம்பரியம் காப்பாற்றப்படும். பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியும் கிடைக்கும். பனைமரங்களுக்கு பின்னால் இருக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது? கல் தடையை நீக்கி பனையேறிகளுக்கும் பனைமரங்களுக்கும் விடுதலை கொடுத்து பனை சுற்றுலாவை தமிழக அரசு அறிமுகப்படுத்துமா என்பதை இங்குள்ள பனை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. தற்போது பனம்பழ சீசன். ஆளுக்கு ஒரு 10 பனை விதைகளையாவது நட்டு பராமரியுங்கள். ஏரிக்கரைகள், குளக்கரைகள், சாலையோரங்களில் பனையை விதையுங்கள். அடுத்த தலைமுறைக்காக அடையாளத்தை காக்க. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.